இன்னைக்கு ஜெனரேஷன்ல நம்மளுடைய அப்பா, அம்மா வயசுல இருக்கவங்கள்ட்ட, "எதுக்காகங்க ஜாதி உங்களுக்கு தேவை?" அப்படின்னு நம்ம போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? "ஒரு இனம், ஒரு இனத்தோட தான் சேரணும். ஒரு இனம், இன்னொரு இனத்தோட போய் சேரக்கூடாது." அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா, நீங்க பதில் சொல்லுங்க. யானை அப்படிங்கிறது ஒரு இனம், பூனை அப்படிங்கிறது ஒரு இனம், புலி அப்படிங்கிறது ஒரு இனம், சிங்கம் அப்படிங்கிறது ஒரு இனம், மனுஷன் அப்படிங்கிறது ஒரு இனம். புலி புலியோட தான் சேருது, சிங்கம் சிங்கத்தோட தான் சேருது, யானை யானையோட தான் சேருது, பூனை பூனையோட தான் சேருது. அதே மாரி மனுஷன் மனுஷனோட தான் சேர்றான். இனம் அப்படிங்கிறது ஜாதி கிடையாதுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஜாதி அப்படிங்கிறது ஒரு இனம் கிடையாது. அது மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. அவ்வளோதான். மதம் எப்படி ஒரு பிரிவோ, மொழி எப்படி ஒரு பிரிவோ, அதே மாரி ஜாதியும் ஒரு பிரிவே தவிர, அது இனம் கிடையாது. பூனைங்கிறது ஒரு இனம், யானைங்கிறது ஒரு இனம், புலிங்கிறது ஒரு இனம், சிங்கம்ங்கிறது ஒரு இனம். இதுதான் இனமே தவிர, மனிதருக்குள்ள ஜாதி அப்படிங்கிறது இனம் கிடையாது. அது ஒரு பிரிவு. அவ்வளோதான். இத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஜாதி மாரி திருமணம் செய்றதுல தவறு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா தவறு கிடையாதுங்க. சும்மா அடிச்சுட்டு போறதுக்காக சொல்லல. அதுக்குண்டான ப்ராப்பரான ரீசனும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஜாதி மாரி திருமணம் செய்றது 100% கரெக்ட்டு. தப்பே கிடையாது. ஏன் தப்பு கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்க கடந்த காலத்த சிந்திச்சு பாருங்களேன். ரொம்ப படிச்ச அறிவாளிகள சிந்திச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு பாரதியாரே எடுத்துக்குவோமே. "ஜாதிகள் இல்லையேடி பாப்பான்னு" சொல்லியிருக்கிறாரு. அவர விடவாங்க நம்மலாம் படிச்சவங்க, அறிவாளிங்க, புத்திசாலிங்க. அந்த அளவுக்கு படிச்ச பட்டாதாரி அறிவாளிகள் கூட பாரதியார் முன்னாடி தோத்து போயிருவாங்க. அந்த அளவுக்கு தன் கவிதைகள் மூலம் சுதந்திர போராட்ட உணர்ச்சிய மக்களுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தவர் தான் இந்த பாரதியார். அவரு சொல்லியிருக்கிறாருங்க, "ஜாதிகள் இல்லையடி பாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. அவர விட நம்மலாம் படிச்ச பட்டதாரிகளா, அறிவாளிகளா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆசைப்பட்டவங்க ஆசைப்பட்டவங்களோட வாழ்ந்துட்டு போட்டும். இது எதுக்குங்க தடுக்கணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. 2025ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு வருஷத்துக்கு பல லட்சம் ரூவா சம்பாதிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கவின். அவருடைய படிப்ப பார்க்கலங்க யாரும். அவர் என்ன வேலையில இருக்காருங்கிறத பார்க்கல. அவருடைய சம்பாதனைய பார்க்கல. இது எதுக்குமே உதவாத, வாழ்க்கைக்கும் உதவாத ஜாதிய காரணம் காட்டி ஒருத்தன் குத்தி கொன்றுக்கிறான் அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனங்கிறத யோசிச்சு பாருங்க.